திரைத்துறையை நாளைக்கு உதயநிதி ஆட்டி படைக்கிறாரு, இதனால நாளைக்கு நான் நாசமா போயிட்டேன், என் பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, இல்லை நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி இது வரைக்கும் யார் திரைத்துறையை சார்ந்தவங்க வெளில வந்து பேசியிருக்காங்க? தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். விஜய்க்கு தகுதி இருக்குதா கருப்பு பணத்தை ஒழிப்புன்னு சொல்றதுக்கு? ஏன் விஜயை பத்தி இப்படி கேள்வி கேட்குறீங்க? 150 கோடி ரூபா பணம் வாங்குறாரு, படத்துக்கு ஒரு பணம் அவர் ஃபீஸ். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க. ஆமா, ஓகே. அதுல நாளைக்கு 90 கோடி தான் ஒயிட்டு, 60 கோடி பிளாக். இது இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது. எதனால அப்படின்னா, இப்ப பிரசாந்த் கிஷோரை விஜய் வேண்டான்னு சொல்றாரா, அல்லது பிரசாந்த் கிஷோரே விஜய்க்கு என்னோட சப்போர்ட் தேவையில்லை, அவரே அவருடைய செல்வாக்கில் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல வராரா? எப்படி புரிஞ்சுக்கணும்? விஜய் எந்த சூழ்நிலையிலும் பிரசாந்த் கிஷோரை வேணான்னு சொல்லலை, அவர் தான் வேணும்னு நினைக்கிறாரு. திமுகவை டைனாஸ்டிங்கிறாங்க. இதே டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு நாளைக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சப்போ அது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னு தெரியல. சரி, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார்னு தெரியாமல் வேலை செஞ்சேன்னு சொன்னால் கூட நீங்கள் ஸ்டாலினுக்கு வேலை செஞ்சப்போ அப்போ அவர் டைனாஸ்டி இல்லையா? இல்லை, எனக்கு அவர் லாஜிக்கே புரியல. கரப்ஷனுங்கிறாரு. கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு முதல்ல தகுதி இருக்குதா? சரி, தமிழ்நாட்டு முதலமைச்சரே துண்டு சீட்டு இல்லாமல் படிக்க தெரியாது, துண்டு சீட்டு பார்த்து படிப்பவர்னு கிண்டல் செய்தவர்கள் அந்த மேடையில் பெரும்பாலுமாக பேசிய புசி ஆனந்திலேருந்து, பொருளாளர் வெங்கட்ராமன்லேருந்து, விஜயிலேருந்து, அர்ஜுன் ரெட்டியிலேருந்து, அவருடைய கொள்கை புரட்சியாளர் ராஜ்மோகன்லேருந்து எல்லாமே கையில் பேப்பர் துண்டு சீட்டு இருந்துச்சு. ஒருத்தர் கூட இயல்பாக மனதில் பட்டதை பேசவே இல்லை. விஜய் கொண்டு அர்ஜுன் ரெட்டி பேசுகிறப்ப சொல்கிறாரு, திமுகவுக்கு மீடியா செட்டிங் மட்டும்தான், வேறு எதுவுமே தெரியாது, பூரா செட்டிங் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறதும் செட்டிங் தான். 2 வருஷம் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சுட்டு 7 மாதம் அமைதியாக தான் இருந்தீங்க. கொடியை அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணீங்க. கொள்கையை அறிவிச்சுட்டு 4 மாதம் ஃப்ரீ ஆகிட்டீங்க. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் பேசினது பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த தொடக்க விழாவில் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல நீங்க ஷேர் பண்ணிடுறீங்க சார். அதாவது அவங்க நினைக்கிறதே ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒரு கட்சி தலைவர் மட்டும் வந்து உட்காந்தா அது ஒரு பெரிய கவன ஈர்ப்பாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் பிரசாந்த் கிஷோரை எடுத்துகிட்டு வந்து அந்த மேடையில் உட்கார வைக்கிறாங்க. அவர் அட்வைஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரா, பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரான்னு அவர் பேச்சை கேட்குறப்ப நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. அவர் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறப்பயே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரல, நான் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நான் உங்களுக்கு என் ஹெல்ப்பே தேவையில்லை, நீங்களே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடைசியாக வந்து திரும்பி நாளைக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்கள் கூட இருக்க போகிறேன், நான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு புரியல. நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரமாட்டேன், நான் 4 வருஷம் ஆச்சு இந்த தொழிலை விட்டு, வேற எந்த அரசியல் கட்சிக்கும் நான் செய்ய போறது இல்லைன்னு சொன்னேங்கிறாரு. ஆனால் 2026 அதிமுகவுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வாங்கியிருக்காரு. இந்த 2026க்காக 26ல வேலை செய்யறேன்னு அதிமுக கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வாங்கிட்டு தான். ஆனா விஜயோட மேடையில இருக்காரு. அதுதான் இப்ப அதிமுகவினர் அவ்வளவு பேருக்கும் ஷாக். அதிமுகவுக்கு ஷாக், விஜய்க்கு ஷாக் இல்லையா? விஜய் ஏன்னா அதிமுக கிட்ட பணம் வாங்கியிருக்காரு சார். அதிமுக கிட்ட இருந்து வாங்கிட்டு திடீர்னு இவர் போவாருன்னு எதிர்பார்க்கல, அதனால அதிமுகவுக்கு ஷாக். விஜய் ஷாக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நாளைக்கு இதுல நோங்காம நோன்பு கும்பிட போறாரு. எதுக்காக அப்படின்னா, ஜானா ராஜேசாமிக்கு கூட அவர் விஜயோடைய கை காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்லை யாரோ ஒரு தொழிலதிபர் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது இருக்கு. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் இப்ப அர்ஜுன் ரெட்டின்னு அடையாளமாக மாறிடுச்சு பிரசாந்த் கிஷோர். தான் அப்படி சொல்றீங்க? ஆமா, அல்ல அவருடைய பெயர் அவர் அடையாளப்படுத்தினா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஸ்டைலா மாத்திக்கிட்டாரு. அதற்கு முன்னாடி அவர் பிரசாந்த் கிஷோர் கம்பெனி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தப்பையும் சரி, பிற மாநிலங்களில் தொழில் செய்ததுனால அந்த ரெட்டிங்கிற அடையாளம் தான் அவருக்கு பெருமையாக இருந்ததுனால அவர் அப்படிதான் தன்னை அழைத்து கொண்டிருந்தார். இப்ப அரசியலுக்கு வந்ததுனால அந்த சமுதாய பேர் இருந்தா அது எடுபடாதுங்கிறதுனால மாத்திக்கிட்டாரு. அவர் மாத்தினாலும் நான் மாத்துறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இப்ப எப்பயுமே சில பெரியாரை வெறுக்கக்கூடிய சில நபர்கள் சொல்றப்ப கிட்ட பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை சொல்லி நாய்க்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாளைக்கு உங்களுக்கு இது முன்னாடி பெருமையா இருந்துச்சுல, அதனால நான் அதையே தொடர்றேன் அப்படிங்கிற பயணத்துல நான் அர்ஜுன் ரெட்டின்னு தான் சொல்லுவேன். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் நான் விஜயோட நிகழ்ச்சியில பிரசாந்த் கிஷோர் வந்ததை பத்தியும் அவர் பேசினதை பத்தி நீங்க குறிப்பிடும் பொழுது அது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா, நீங்க அழகா இருக்குன்னு நான் நினைக்கல, உங்களை நான் காதலிக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு மாதிரி எனக்கு இல்ல. அவரு சீரியஸா அது கூட ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட். அந்த புள்ளைய கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஆனா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத சொல்லிடுவாரு. பட் பிரசாந்த் கிஷோர் வந்து கன்ஃபியூசிங்கா இருந்தாலும் என்ன சொல்ல வராருங்கிறத எனக்கு புரியலங்கிறேன்.
நாளைக்கு மாதவன் அந்த படத்துல அந்த டயலாக் சொல்றப்ப கூட பட் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிடும் ஷாலினிக்கு அவர் என்ன சொல்ல வராருன்னு. பட் இங்க விஜய்க்கு புரிஞ்சுச்சா? ஷாலினிக்கு புரிஞ்சுச்சு, விஜய்க்கு புரிஞ்சுச்சா? விஜய்க்கு புரிஞ்சாத புரியலன்னா பிரச்சனை இல்ல, கேட்கிற எங்களுக்கு புரியல, நாளைக்கு பாக்குற உங்களுக்கு புரியல, ஏன் இந்த மேடைக்கு நீங்க வந்தீங்க அப்படிங்கறது எங்களுக்கு முதல்ல புரியல. அரசியல் சாணக்கியன்னு திருச்சி சூர்யாவுக்கு புரியலையா? இல்ல அவர் சார் அவரே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. நாளைக்கு பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேங்கிறாரு. பண்றதுக்கு வரல, நான் பண்ணி தான் நீங்க ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. அப்புறம் நாளைக்கு நான் உங்களுக்கு பண்ணுவேன், நான் உங்களுக்கு கூட இருக்கேன், என்கிட்ட ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீங்க ஆட்சிக்கு வருவீங்க. ஒரு பீகாரியன் வந்து தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்கிறது தோனி தான். சிஎஸ்கேவை ஜெயிக்க வச்சதுனால டோனி ஃபேமஸா இருக்காரு. நாளைக்கு டிவிகேவை ஜெயிக்க வைக்கிறப்ப டோனியை விட அதிகமாக பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் பிரபலமாவேன். இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸை விட ஓவர் கான்ஃபிடன்ஸ். இதுதான் ஃபேக்ட். நீங்க அவரை உட்கார வைக்கிறப்ப அந்த கவனம் மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப அர்ஜுன் ரெட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் சபரீசன் அவர்களுடைய நண்பர், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன், அவருடைய நண்பர். இப்ப பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு வேலை பார்த்தப்பையும் சபரீசனுடைய நெருங்கிய நண்பருங்கிற முறையில இவர் தான் பிரசாந்த் கிஷோர் திமுக கூப்பிட்டு வருவார். இதுதான் அவர் வந்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அதனாலதான் நீ ஜெயிச்ச, நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அதனாலதான் நீ ஜெயிச்சேன்னு இவர் மாறு தட்டிக்கிறது. இப்ப எடப்பாடி அவர்கள்ட்ட இப்ப ஆக்சுவலா இவர் விசிகாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இவர் போய் சேர்வதற்காக இருந்த இடம் அதிமுக. அங்க இவருக்காகவே விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுன்னு ஒரு தனியா ஒரு அணி உருவாக்கப்பட்டு அதுக்கு இவர் மாநில செயலாளரா போடு இவங்களை வந்து எல்லா மாவட்டத்திலையும் இளைஞர்களுக்கு விளையாட்டு போட்டி நடத்தி நாளைக்கு இளைஞர்களை அதிமுக பக்கம் ஈர்ப்பதற்கு தான் இவர் கொடுத்த அஜெண்டா. இது நடுவுல என்ன ஆகுது, எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அர்ஜுன் ரெட்டியோடைய வருகையை அதிமுகக்குள்ளார வரக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அது மேபி அவருடைய பொருளாதார சக்தியை பார்த்து எஸ்பி வேலுமணி பயந்தாரா, அல்ல அது அவருடைய குணாதிசயம் அதிமுகவுக்கு செல்லுபடி ஆகுது, இல்லை நாளைக்கு நம்மளைய மதிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நாளைக்கு இவர் பின்னாடி போய் நின்றுவாங்க, நம்ம ஈஸியா எடப்பாடி கிட்ட இருந்து நாளைக்கு கையில் எடுத்துடலான்னு காட்டுறப்ப இவர் எதுவும் ஒருவேளை பிஜேபிக்கு, ஏன்னா மார்ட்டின் லாட்டரியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு தான் ஒரு பிரைமரியான நண்பர். இங்கே மாநில கட்சிகளுக்குள்ளார கூட அவர் அப்பப்போ மாறுவார். பட் நேஷனல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே பிஜேபி மட்டும்தான். அவருடைய மகன் கூட சார்லஸ் அவர்கள் பிஜேபியில் இருக்கிறார். இப்போ வரக்கூடிய தேர்தலில் மார்ட்டினுடைய மகன் சார்லஸ், ஆமா அவர் பிஜேபி இருக்கிறாரு. வரக்கூடிய தேர்தலில் பாண்டிச்சேரியின் பிஜேபியோடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், மார்ட்டினுடைய மகன் சார்லஸ். அவர் தான் செலவு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால அவர் தான் நிற்க போறாரு. இப்போ அதனால வந்து பிஜேபி கிட்ட இருக்கிறப்ப நம்மளே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிற பிஜேபி எஸ்பி வேலுமணி நினைச்சிருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை இவங்க போயிட்டாங்க அப்படின்னா பிஜேபி ஒருவேளை அர்ஜுன் ரெட்டியை வச்சு பிஜேபியை டேக் ஓவர் பண்ண நினைச்சு நம்மளே டம்மி பண்ணிருமா என்ன. பட் அவருடைய பர்சனல் தாட் இதெல்லாம் இப்படி ஒரு பயம், உள்ள தடுக்க போக பிரச்சனையாக கடைசியா ஒரு சூழ்நிலையில என்ன பண்ணிடுறாரு, எடப்பாடி கூப்பிட்டு மார்ட்டின் அவர்கள்ட்ட இந்த மாதிரி எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால கொஞ்சம் பொறுத்திருக்க சொல்லுங்க, தேர்தல் முடிந்த பிறகு பார்த்துக்கலாங்கிறப்ப அந்த ஒரு ஸ்பேஸை வந்து இவர் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் இவர் விஜயை தொடர்பு கொள்றப்ப தான் அங்க இவங்களுக்கு ரூட் கிளியர் ஆகி போறாரு. இப்ப நீ என்ன வேணான்னு சொன்னேன்ல அப்படிங்கிற கோபத்தை வெளிக்காட்டுவதனாலதான் அர்ஜுன் ரெட்டி வந்து சிடிஆர் நிர்மல்குமாரை தாவேகா கூப்பிட்டு போறாரு. இவர் யாரு இந்த கதாபாத்திரம் அப்படின்னா பாஜகவுடைய ஐடி விங் மாநில தலைவராக இருந்தவர். இவரை எப்போ அதிமுக கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அண்ணாமலையோட நிர்வாகம் சரியில்லை, எடப்பாடியை தான் நாளைக்கு எல்லாரும் தலைவராக நினைக்கிறாங்கன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் நாளைக்கு அதிமுகவுக்கு கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சிக்கே போறப்ப இவரை டம்மி பண்றதுக்காக எடப்பாடி பண்ண வேலை. இப்ப அர்ஜுன் ரெட்டி அதிமுகவிலிருந்து இவரை கொண்டுட்டு போய் நாளைக்கு தாவேகால சேர்க்கிறப்ப எடப்பாடியோட அதிமுகவிலிருந்து நினைத்தாலும் என்னால செங்கலை உருவ முடியும் அப்படிங்கறத இவர் ஷோ பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி பழிவாங்க நோக்கமே தவிர விஜயே ஸ்ட்ரெங்தன் பண்ற நோக்கம் கிடையாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெங்தன் ஆயி என்ன ப்ளே பண்றல்ல, எனக்கு எதிராக நீ முடியாதுன்னு இல்லை, என்னால நினைச்சா நாளைக்கு உங்ககிட்டயும் போட்டு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள தான் அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்ப அடுத்த கட்டத்தோட எப்படி போறாரு அப்படின்னா ஜான் ராகேசாமியோடைய ஸ்ட்ராட்டஜி கடந்த காலங்களில் உங்களை பெரிய பூம் கொடுக்கல. பட் வாட் எவர் இட் மேபி ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியலன்னா கூட ஜான் ராகேசாமியோட செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவுட்புட் கொடுப்பாருங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி 234 சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் போட வைக்க அவங்க நாளைக்கு அந்த சமயத்தில் எடுத்த 7-8% வாக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க திராவிட கட்சிகள்கிட்ட பேரம் பேசுறதுக்கு அவங்களோட ஓட்டு ரேஷியோவா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கிறதுக்காக கூட அது பயன்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த சமயத்தில் கலைஞருக்கு அப்புறம் நாளைக்கு ஸ்டாலின் தான் முதல்வர் அப்படின்னு சொல்ற இடத்துல அன்புமணியா ஸ்டாலினா அப்படிங்கிற அளவுக்கு 1 to 1 நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டினாங்க அந்த போராட்டத்துல. நீ வா ஒன்று நாளைக்கு நேருக்கு நேர் விவாதிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு கவன ஈர்ப்புங்கிறது பாமகவுக்கு அப்போ திரும்பினது காரணம் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி கமல் கட்சியிலையும் கொடி வடிவமைத்ததுலேருந்து கொள்கை ரீதியாக இது பண்ணதிலும் மாநாடு சக்சஸ், அவரோட அரசியல் பயணங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அதுவும் அவங்கள ஒரு முதல் தேர்தலே 5% வாக்கு வாங்குறதுக்கு
உதவுச்சு. பட் ஆனா இவங்களால பெருசா சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத ஜான் ஆரோக்கியசாமியும் நெகட்டிவா பேசுறாங்க. இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீல்டுல டாப் நம்பர் 1 யார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தான். நம்பர் 2 இல்ல ஜான் ஆரோக்கியசாமி, நம்பர் 3 ஆதவ் அர்ஜுனா. இப்படி சுனில் அரசியல் எல்லாமே இருக்கு. அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய அந்த வகுப்பாளர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துல விஜய் கூடவே இருக்கிறாங்கல்ல, அப்படின்னா விஜய்க்கு வெற்றி ஈஸியா சாத்தியமாயிருமா? இல்ல அப்ப விஜய் கிட்ட நாளைக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு யோசிக்கணும். நீங்க இதுல இப்படி வெற்றிக்கு ஒரு ஏன் பார்வை போறீங்க? இருக்கா? ஆமா, நீங்க அதாவது உங்களுக்கு ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறப்ப நாளைக்கு நீங்க 3 பேர் நாளைக்கு எல்லாம் எக்ஸ்பர்ட்டான ஆட்களை மேலும் மேலும் சேர்த்து வலு சேர்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப நாளைக்கு உங்களுக்கு எதுவுமே சுய புத்தி இல்ல, உங்களால சிந்திக்க முடியல. உங்களுக்கு உங்களை அரசியல் கட்சி நடத்துவதற்கோ இல்ல மக்களை சந்திப்பதற்கோ நீங்கள் வியூகம் வகுக்கிறதுக்கோ உங்களுடைய பயணங்களை திட்டமிடுறதுக்கோ நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பர்ட் தேவைப்படுது அப்படின்னா அப்ப நீங்க எதுக்கு? வெறும் ஃபேஸ் வேல்யூக்கு மட்டும்தான், வெறும் ஒரு நடிகரின் முகம் மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் உங்களை வச்சிருக்காங்களே தவிர இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு அப்படிங்கிற பார்வை. இப்ப இவரு அதிமுக மேல இருக்கக்கூடிய கோபத்தை என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களா, அதனால பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து விஜய் கிட்ட நிறுத்துறாரு. விஜய்க்கு நம்பர் 1 ஆப்ஷன் தானா கைக்கூடி வரப்ப அவர் ஏன் வேணான்னு சொல்லணும்? ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? அதான் சொல்றேன், தேவையில்ல. இன்னொன்னு காசு நீ கொடுன்னா கூட நாளைக்கு யோசிக்கலாம். அதையும் நாளைக்கு மார்ட்டின் குடும்பம் நாளைக்கு பொறுப்பேற்றுக்க போகுது. இப்போ அதிமுகவுக்கும் அவங்க கூட்டு வந்தாலும் அவங்க தான் கொடுக்க போறாங்க. இப்போ நாளைக்கு தாவேகாவுக்கு வேலை செஞ்சாலும் அவருக்கு உண்டானதை பிரசாந்த் கிஷோருக்கு உண்டானதை அர்ஜுன் ரெட்டி கொடுக்க போறப்ப ஏன் நாளைக்கு விஜய் வேணான்னு சொல்லணும்? ஸோ அதுதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப பிரசாந்த் கிஷோரை விஜய் வேண்டான்னு சொல்றாரா, அல்லது பிரசாந்த் கிஷோரே விஜய்க்கு என்னோட சப்போர்ட் தேவையில்ல, அவரே அவருடைய செல்வாக்குல ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல வராரா? எப்படி புரிஞ்சுக்கணும்? விஜய் எந்த சூழ்நிலையிலும் பிரசாந்த் கிஷோரை வேணான்னு சொல்லல. ஓகே, அவர் தான் வேணும்னு நினைக்கிறாரு. பெஸ்ட் ஆப்ஷனே நம்ம கையில இருக்கிறப்ப நம்ம ஏன் இன்னும் நாளைக்கு வெற்றி எளிதாயுது அப்படிங்கிற மாதிரி அவரு பேசுறப்ப நீங்க விஜயோடைய புன்சிரிப்புகளை கவனிச்சீங்களான்னு தெரியல. 26ல கண்டிப்பா நீங்க ஆட்சியில உட்காடுறீங்க. நீங்க எல்லாரும் கீழே இருக்கவங்கலாம் நாளைக்கு எல்லாம் பெரும்பான்மையான ஆட்கள் உறுப்பினர்களா எம்எல்ஏஸா இருப்பீங்க. அவர் நாளைக்கு சிஎம்ஆ இருப்பாருன்னு சொல்றப்ப தன்னையும் மீறி அவர் நாளைக்கு ஒரு புன்னகைக்கிறாரு. ஸ்லாகித்தாருங்க. அதுக்குள்ளார நீங்க சிஎம்பிலிக்கே போயிட்டீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரோட ரியாக்ஷனு. இதை நானும் சொல்றேன்ல, புகழுக்கு ஒரு தலைவர் மயங்க கூடாது. அதாவது அந்த மைனஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. நீங்க அவங்க லயலாமணி பேசுறப்ப கூட நாளைக்கு வந்து என் தலைவனை பாரியா, சிரிப்பை பாரியா, முகத்தை பாரியா அப்படிங்கிறப்ப இவரு முகத்தை பாரியா அப்படின்னு இப்படி காட்டுறாரு. முகத்தை சிரிப்பை பாரியான்னு ஒன்னு இப்படி சிரிக்கிறாரு. இது அது இயல்பா வெட்கப்பட்டாரு விஜய் சார். நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க யாரா இருக்கட்டும், இப்ப நானே சொல்றேன், சா அவர் ஹேர் ஸ்டைல பாரியா, சா என்ன நல்லா சிரிக்கிறாருன்னா, இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் பல வாய முடிட்டீங்க. விஜய் எங்க இருக்காரு? நான் உங்களே தானே சொல்றேன். நாளைக்கு நான் சொல்றப்ப உங்க நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா முடியும்னா நீங்க முடி நல்லா இருக்குன்னு இப்படி சீவி விடுறது, சிரிக்கிறப்ப நீங்களே வாய முடி. அதாவது யாருக்கா இருந்தாலும் ஒரு கூச்சம் வந்து ஒரு இடத்துல தற்புகழ். விஜய் வெட்கப்பட்டுட்டாரு. வெட்கப்படல சார், நீங்க புகழ்ச்சியை ஏத்துக்கிறீங்க சார். நீங்க ஒரு தலைவர், நீங்க நாளைக்கு உங்களை ஒருத்தர் புகழ்ற 4 பேர் புகழ்வான், 4 பேர் திட்டுவான் சார். நீங்க நாளைக்கு அந்த புகழை உங்கள் தலைக்கு ஏற்றி கொள்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது எப்படி ஒரு அரசியல் தலைமை பண்பாக பார்க்க முடியும்? நாளைக்கு இதே அந்த பையன் பேசிட்டு நடந்து போறப்ப நீங்க அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே வெக்கத்துல அப்படியே இது பண்றீங்க. இதெல்லாம் தலைவனுக்கான பண்பு இது கிடையாது. ஓகே, உண்மையிலேயே யாராக இருந்தாலும் இப்ப நான் தான் சொல்றேன், இயல்பா ஒரு தனி மனிதனா உங்ககிட்ட சொல்றப்ப கூட நீங்க அதை கட்டுப்படுத்துறீங்க. நாளைக்கு ரசிக்காத மாதிரி காட்டிக்கிறீங்க. நாளைக்கு அதை அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு தற்பெருமை இல்லாத ஒரு முகத்தை மாத்திக்கிற மாதிரி இருக்கப்ப இவர் நாளைக்கு அதுக்கு இவரே நாளைக்கு மகிழ்ச்சி அடைகிறதும் அவர் நாளைக்கு ஒன்னொன்னு டயலாக் சொல்றப்ப இங்க பாரு உண்மையிலே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, வண்டுமுருகன் வடிவேல்ல வந்து வக்கீலா இருந்து அரசியல்வாதியா மாறுவான். அப்ப கூட பாடுறா என் தலைவன் நடைய பாடுறா, உடைய பாடுறா, சரியா பாடுறா, எப்படி ஸ்டைல பாடுறா, அந்த கேல பாடுறாங்க வாங்க. அதுக்காக வண்டுமுருகன் வடிவேல் அந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டர் மாதிரி தான் நீங்க நாளைக்கு அவருடைய முகமும் அவருடைய சிரிப்பும் தான் எங்களுடைய ஆயுதமும் எங்களுடைய அடையாளமும்ங்கிறீங்க. அதை மட்டும் வைத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆனா விஜய் பத்தின எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இது வரைக்கும் வெளியில வரல. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் இந்தியாவோட டாப் 3 அரசியல் வியூக வகுப்பாளர்கள் விஜய் கூட இருப்பதுதான் காரணம். எல்லா நடிகர்களும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு உருவாகும். அந்த ஈர்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்காக நாளைக்கு எல்லா மீடியாக்களும் நாளைக்கு அவங்களுக்கு வியூவர்ஷிப் போகணும். இப்போ ஒரு புரிதலுக்கே சொல்லணும் அப்படின்னா, இப்போ விஜயை நான் திட்டுறேன் யூடியூப்ல அப்படின்னு சொல்லி பேசினா ஒரு சில சேனல்கள் சரி நீங்க கொடுக்குறீங்கிறதுனால எடுப்பாங்க. ஆனா இந்த அணில் குஞ்சுங்கெல்லாம் பாராட்டினாதான் குவிஞ்சிடுறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் வீடியோஸ் போயிருது. ஆனா திட்டினா நாளைக்கு பெருசா போக மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப மீடியாஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் ஆன் வியூவர்ஷிப். அப்ப நாளைக்கு ஒரு புரிதலுக்கே சொல்றேன் சார், இவர் அர்ஜுன் ரெட்டி பேசுறப்ப சொல்றாரு திமுகவுக்கு மீடியா செட்டிங் மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது, பூரா செட்டிங்னா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பண்றதும் செட்டிங் தான்.
2 வருஷம் கட்சி ஆரம்பிக்க போறாங்கிறீங்க. கட்சி ஆரம்பிச்சுப்புட்டு 7 மாசம் அமைதியா தான் இருந்தீங்க. கொடிய அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணீங்க. கொள்கையை அறிவிச்சுப்புட்டு 4 மாசம் ஃப்ரீ ஆயிட்டீங்க. மாநாட போட்டீங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி 2 வருஷம் கொண்டாடுறீங்க. இது எல்லாமே ரொம்ப வெரி லாங் டைமிங். ஓகே. இப்ப இதுவரைக்குமே எங்கேயுமே இவர்களை பத்தி நெகட்டிவான செய்திகள் வந்ததே இல்லை. எந்த என்ன மீடியாவை பொறுத்த காரணம்னு வரைக்கும். நினைக்கிறீங்க? மீடியா செட்டிங். இவங்களும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்றவங்க. சார் மீடியா செட்டிங் பண்றதே அரசியல்வாதிகள் பண்ண மாட்டோம். நாங்க எங்கேயாவது எந்த அரசியல்வாதியாச்சும் போய் ஒரு மீடியாட்ட போய் உனக்கு மாசம் அவ்வளவு கொடுத்துறேன், என்னைய பத்தி நெகட்டிவா போடக்கூடாது, பாசிட்டிவ் மட்டும் தான் போடணும், வேற ஏதாவது நியூஸ் போட்டு நான் எடுனா எடுத்துடணும், நான் அவனை அடினா அவனை அடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு தான் பணம் கொடுப்பாங்க. இது அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் செய்வாங்க. இது வந்து பிரசாந்த் கிஷோரோட கை பாணி. புரிதலுக்கு சொல்லணும்னா, பிரைம் மினிஸ்டராக மோடி முதல் முறையாக நின்னப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு மீடியாவும் இவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர்னு பூம் பண்ணுச்சு. இது பிரசாந்த் கிஷோர் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் மீடியாவை தான் கையில் எடுப்பாங்க. அதுக்கப்புறமேல தான் மக்களுக்கு தேவையா, தேர்தல் அறிக்கையா, இல்லை என்ன கொடுக்குறோம், இல்லை இவரோடைய இன்னும் என்ன தேவைப்படுதுங்கிறதெல்லாம் செய்வாங்க. இதுல புரிதலுக்கு என்ன சொல்றேன்னா, எல்லா மீடியாவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாண மண்டபத்தில்னு ஒரு பர்மனன்ட் ரிப்போர்ட்டர் போட்டாங்க தாவேகாக்குன்னு. நீங்க அங்கேயே இருப்பீங்க. ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்ப அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ளார யார் வரா, யார் வெளில போறான்னு தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால அதுக்குன்னே ஒரு ரிப்போர்ட்டர். விஷயம் கிடைச்சா போதும், எக்ஸ்க்ளூசிவா போனோம், நம்மளை நிறைய பேர் பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அது பாசிட்டிவா கொண்டுட்டு போனாதான் ஒரு ஒரு புரிதலுக்கே சொல்லுவோம். இப்போ ஒரு பிரபல யூடியூபர் ஒருவர், அவர் வந்து ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம குமுதம்லயே பேசணும். சவுக்கு சங்கர் அவருடைய விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பிரேக் பண்ணோம் சார். கம்ப்ளீட்டா அவருக்கு வியூவர்ஷிப் பிரேக் ஆயிருச்சு. யாருமே பார்க்கறது இல்ல. வெளியில வந்து அவரும் என்னென்னமோ ட்ரிஃப்ட் அடிச்சு பார்த்தாரு. நாளைக்கு வியூவர்ஷிப்பே வரல. இந்த சேனல்ல போய் உட்கார்றாரு, பப்ளிக் ஃபோரத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவருடைய மீடியாவும் அவருடைய நண்பரோட மீடியால மட்டும் பேசுறவரு வேற பொது ஊடகங்களுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வியூவர்ஷிப்பை திரும்பி புல் ஓவர் பண்றதுக்கு. சோர்ஸ் கட் ஆயிருச்சு, எக்ஸ்க்ளூசிவா எதுவும் கொடுக்க முடியல, கண்டென்ட் பேசினாலும் மக்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்கிறப்ப. ஆனால் இன்னைக்கு அவருடைய வீடியோ மறுபடியும் 2 லட்சம் 3 லட்சம் போறதுக்கு காரணம் தொடர்ச்சியாக அவர் விஜயை புகழ்ந்து கொண்டிருக்கிறார், விஜய் ஆதரவாக பேசுறாரு. அப்ப அந்த விஜய் ரசிகர்களும் அந்த அணில் குஞ்சுகளும் தொடர்ச்சியாக இவரை பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அந்த வியூவர்ஷிப்பை இவர் மெயின்டைன் பண்ற மாதிரி ஷோ ஆஃப் பண்றாங்க. அவருக்கும் இப்ப வருத்தம் என்னன்னா, அவரை இந்த என்னடா இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்கீங்க, என்னையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி உள்ள சேர்த்துக்குவீங்கன்னு பார்த்தா சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கோபம். இதனால் பிரசாந்த் கிஷோர் வந்ததுல இருந்து தொடர்ச்சியாக இப்ப விஜயை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? சவுக்கு சங்கர். ஓகே. இது சார் அவங்க இவ்வளவு நாள் பாசிட்டிவா போட்டதுனால தான் வியூவர்ஷிப் வந்துச்சு. இப்ப திரும்பி இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா 1 1.5 அப்படிலே நிக்குது, அடிபடுது வியூவர்ஷிப். இது எதுக்கு சொல்றேன்னா, எல்லா மீடியாக்களும் நாளைக்கு இவர்களுடைய ரசிகர்கள் ஈர்த்து பார்க்கறதுனால இவங்களை பத்தி பாசிட்டிவ் பூம் தான் கொடுக்குறீங்களே தவிர இது வரைக்கும் யாரும் நெகட்டிவா வரமாட்டேங்கிறீங்க. இப்ப அந்த மேடையில் நடந்த சில சமாச்சாரங்களிலே இதுவே வேற ஏதாவது கட்சியில் நடந்துச்சுன்னா இந்நேரம் நீங்களே மீடியாக்கள் எடுத்து போட்டு நாளைக்கு அதை அசிங்கப்படுத்தி இருப்பீங்க. இப்ப உங்களுடைய என்ன நடந்துச்சு தமிழக வெற்றி கழகத்தோட அந்த மேடையில? அதுதான் சொல்றேன் சார். இப்ப நாளைக்கு இப்ப அவருடைய ஆண்டு விழாலேயே பாத்தீங்கன்னா இப்ப குமுதமுடைய நிருபர் தான் நாளைக்கு தாக்கப்படுறாரு. அவங்க அந்த தாக்குன வீடியோக்கள் கூட நாளைக்கு என்கிட்ட அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் சொல்றப்ப என்ன சொல்றாங்க, கான்ஃபரன்ஸ் ஹால் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரூம்னு இருக்கும், அங்க எங்களை உட்கார சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ளார அந்த டோர் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அதுக்குள்ளார இவர் போறப்ப கொஞ்சம் தொடங்கப்பான்னு சொன்னப்ப அவங்க எதுவுமே பேசாம அந்த பவுன்சரு டக்குன்னு வந்து அவர் நெஞ்சில குத்திட்டான் அப்படிங்கிறப்ப இது வந்து இதெல்லாம் நாளைக்கு வேற மீடியாக்கள்ல நடந்திருந்தால், வேற கூட்டங்கள்ல நடந்திருந்தால், இது சார் விசிகா மாநாடு எப்படிலாம் அஜெண்டா வச்சு அடிச்சிங்க? இங்க பாரு ஓரமா நாங்களா அஜெண்டால ஜெனரலா எல்லா மீடியாஸ் நீங்களும் தவறு நடந்தா சுட்டி காட்டுவோம். ஊடகவியலாளர் தவறு நடந்தா சுட்டி காட்டுவோம். எங்க ரிப்போர்ட்டர் நேற்று தாக்கப்பட்ட போது கூட ஒட்டுமொத்த தமிழ் மீடியாவும் பிரேக்கிங் நியூஸா தான் பதிவு பண்ணாங்க சார். அதாவது பத்திரிகையாளர் தாக்கப்பட்டார், அவ்வளவுதானே. நாளைக்கு அந்த நிர்வாகத்தின் மீதோ இல்ல நாளைக்கு அவங்க பவுன்சர் மேல புகார் கொடுத்தோ இல்ல கைது நடவடிக்கையோ இல்ல போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அங்கேயே 10 பத்திரிகையாளர்கள் உட்காந்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? இல்ல. இதுவே வேற கட்சிகள் செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஒரு ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவோமே, ஒரு சின்ன விஷயத்திலே அவங்களுடைய தகுதி தராதரம் தெரிஞ்சிடும். நீங்க வந்து அந்த மேடையில இருக்கிறப்ப அந்த தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க, கேமரா ஃபுல்லா அந்த லெஃப்ட் டு ரைட் வரைக்கும் வரும். நீங்க பாருங்க, ஒருத்தருடைய வாய் கூட தமிழ் தாய் வாழ்த்து வாயில பாடல, அவங்க சும்மா கூட உச்சரிக்கல. ஒரே ஒருவர் தான் செய்யறாரு, அர்ஜுன் ரெட்டி. அது எதனாலனா விசிகாவில் அவர் பயணித்ததுனால அந்த கட்சியில் நாளைக்கு அது பயிற்சி அடைஞ்சிருக்காரு. ஓகே. 2வது அதை விட ஹைலைட்டு, அந்த மேடையில நாளைக்கு எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சோன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வணக்கம் வைக்கிறார், தமிழ் தாயை நினைத்து வணங்குகிறார், அர்ஜுன் ரெட்டி. அது அவர் திராவிட கட்சியில் பயணிச்சு கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இருந்ததுனால தமிழ் தாய் வாழ்த்துக்கு வேற யாருமே வணக்கம் சொல்லல, உச்சரிச்சு பாடல. இதை விட விட்டுருங்க சார், கை தட்டுறாங்க சார் தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சோன்னு. இந்த ஒரு சின்ன பொண்ணு வந்து பாடிச்சு, அது ஏதோ இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல ஏதோ ஜெயிச்சது,
அது வந்து படிச்சுன்ட்டு கை தட்டுறாங்க. சரி, கீழ இருக்கிறவன் கை தட்டினா பரவால்ல. தலைவரே கை தட்டி பார்த்துருக்கீங்களா? இப்ப நாளைக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு ஊர்ல இருக்க மக்களோட பொழப்பு சிரிப்பா சிரிக்குமா? சிரிக்காதா? அரசியலுக்கு புதுசா வந்திருக்காரு, அல்லது நீங்க சொன்ன மாரி ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் அரசியல் கற்றுக்கொண்டார். அதனால அந்த விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. விஜய்க்கு இதுதானே அ முதல் 3வது கொள்கைகள் 4வது மேடை. கொள்கைகள் பேசுறீங்க. தமிழ் தாயின் தவ புதல்வனுங்கிறீங்க. தமிழ் தாயோடைய ஃப்ளெக்ஸ வச்சு நாளைக்கு தமிழக வெற்றி கழகம்னு அறிவிச்சு, நாளைக்கு இவங்க தான் எங்களுடைய தாய்ங்கிறீங்க. தமிழ் தாய்க்கு மரியாதை செலுத்திட்டு தான் நிகழ்ச்சியவே தொடங்குறீங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்ப கை தட்டுறீங்க. சிரிப்பு வரல? வணக்கம் தான் சொல்லணும். அல்லது நீங்க எதுவுமே சொல்லாம கூட இருங்க சாமி. ஆமா. கீழ இருக்கிறவங்க கை தட்டுறதுல கூட இவர்கள்லாம் கை தட்டியே பழக்கப்பட்டவர்கள். இவர்கள் முட்டாள்தனமாக கை தட்டுறதுனால தான் இந்த மாதிரியான நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கங்கிறப்ப, அவங்களுக்கு கூட நம்ம அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாட்ட வழி நடத்தப் போறேன், மக்களுக்கு தேவையானதை இல்லாததை செய்யப் போறேன், எல்லாத்தையும் சமமா நடத்தப் போறேன்னு சொல்றவருக்கு, ஒரு தமிழ் தாயை நான் வந்து முன்னுதாரணமாக வச்சு இந்த கட்சியுடைய வழித்தொண்டர்களாக நாங்க வரப்போறோம்னு சொல்ற நீங்க, ஒரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை குடுக்க தெர்ல. எப்படி நாளைக்கு அத நடந்துக்கணும்னு தெர்லங்கிறது, இது உங்களுடைய முதல் அரசியல் அடிப்படை அறிவில்லை, ஒரு முதிர்ச்சி இல்லை. அத எப்படி நடந்துக்கணும்னு தெரியலங்கிறதுல ஒரு எக்ஸாம்பிள். ஒருவேளை தமிழ் தாய் வாழ்த்துக்கு கை தட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னு கூட அத பார்க்கலாமா? சார், கேவலமா இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்துக்கு தேசிய கீதத்துக்கு கை தட்டுனா யாராவது நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்களுக்கு புரிதலுக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும். அது எப்படி முட்டாள்தனமோ, அது மாரி தான் இதுவும் முட்டாள்தனம். அத விட இன்னொரு பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சிகள்லயும் நன்றி உரை வாசிச்சதுக்கப்புறம் வணக்கம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. ஏதாவது கட்சியோட பிஜிஎம் போடுவாங்க. அவங்க பாட்டுக்கு தலைவர்கள் பாட்டுக்கு ரசிகர்களோட கை காட்டிட்டு போயிருவாங்க. இவங்க கொடி பாடல் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. அந்த கட்சியுள்ள அந்த பாடல்கள்ல இவர தான் புகழ்ந்து அந்த கட்சியோடைய விஷயத்துல பூம் பண்ணி இது பண்றாங்க. எல்லாம் நேஷனல் அந்த மாரி அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க. இல்ல, கட்சியுடைய கொடி பாடலுக்கு கட்சி கொடி ஏத்துறப்ப அந்த பாடல் போடுறது ஒரு வழக்கமா இருக்கலாம். நிகழ்ச்சி முடியறப்ப போட்டுட்டு அதுக்கு தேசிய கீதம் மாதிரி அவர் பிரசாந்த் கிஷோர் இவன் ஏன் நிக்கிறான்? நம்ம எல்லா பேரும் நிக்கிறானே, நம்ம ஏன் நிக்கிறோம்? இது என்ன ஓடுது அப்படின்னு புரியாத அளவுக்கு ஃபைனல் டச் யாரா இருந்தாலும் ஒரு நேஷனல் ஆந்தம் கூட போட்டா பரவாயில்ல. இவங்க என்னடா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே நீங்க பல தடவை பாருங்க. அவர் திரும்பி திரும்பி பார்ப்பாரு. அவர்கிட்ட ஏன் நிக்கிறோம்னு கூட ஏதோ கேட்கறாரு. பக்கத்துல ஏதோ கம்யூனிகேஷன் லாங் ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. பட் ஆனா அவர் ஏதோ அப்ப பேசுறாரு. இதுவே தெரியுது உங்களுடைய என்னன்னு. நீங்க அதாவது தலைவர்கள் மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையும் அன்பும் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அர்ஜுன் ரெட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இதுல விட இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சரே துண்டு சீட்டு இல்லாமல் படிக்க தெரியாது, துண்டு சீட்டு பார்த்து படிப்பவர்னு கிண்டல் செய்பவர்கள், அந்த மேடையில் பெரும்பாலுமாக பேசிய புசி ஆனந்த்ல இருந்து, பொருளாளர் வெங்கட்ராமன்ல இருந்து, விஜய்ல இருந்து, அர்ஜுன் ரெட்டில இருந்து, அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன்ல இருந்து எல்லாமே கையில பேப்பர் துண்டு சீட்டு இருந்துச்சு. ஒருத்தர் கூட இயல்பா மனதில் பட்டதை பேசவே இல்லை. விஜய் முதற்கொண்டு ஏதோ விட்டுட்டோமே அப்படின்னு கூட பார்த்துட்டு தான் பேசுறாரு. இவர்கள்லாம் மற்றவர்களை விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே ஹைலைட் அர்ஜுன் ரெட்டி தான். இதுல அதாவது எவ்வளவு பெரிய அறிவாளி இவர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவர். போனா ஒரு கட்சி நான் திமுகவையே நான் தாண்டா உட்கார வச்சேன் அப்படின்னு பேசுற அறிவாளியோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பேப்பர்ல படிக்கிறாரு. பெரியார், அம்பேத்கர், காமராஜ், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இவர்கள் 5 பேர் கொள்கையில் அப்படின்னு பேசுறாரு. தலைவர்களுடைய 5 பேர் பேரை கூட உங்களால ஃப்ளோவா சொல்ல தெரியல. சார், சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அதாவது சரி குனிஞ்சு கூட பாருங்க சாமி, தப்பு இல்ல. ஒரு தடவை 5 பேர் நீ கொள்கையா எடுத்துக்கிட்ட தலைவர்கள் உன் கட்சி ஆபீஸ்குள்ளாரே செலவு வச்சிருக்கிற, மாநாட்டுல பெருசு பெருசா பிளெக்ஸ் வச்சிங்க, நாளைக்கு அங்கேயே பக்கத்திலேயே படம் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா கூட நாளைக்கு பாக்குறப்பயாச்சும் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு பெரியாரு, அம்பேத்கர், காமராஜ், அஞ்சலி அம்மாள், நாளைக்கு வேலுநாச்சியார், இந்த ஒரு ஃப்ளோவை சொல்றதுக்கு ஒரு பேருக்கும் குனிஞ்சு பார்க்குறப்பயும் உன் மண்டையில என்ன மசாலா இருக்குது, உன் பேச்சை கேட்டால் நாளைக்கு அந்த கட்சி நாளைக்கு விளங்குமா விளங்காதாங்கிற ஸ்ட்ராட்டஜிலேயே புரிஞ்சு போயிரும்ல. இவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ். என்னால் நாள் தொட்டால் தவளையும் தங்கமாகவும், நாளைக்கு இது வந்து ஒன்றும் இல்லாத கூட நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆக்கிடுவேன் அப்படின்னு பேசுதுங்க பிரசாந்த் கிஷோரும் இவங்களும். இவர் நாளைக்கு என்னுடைய ஆலோசனையை கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியாக வர முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலி வேறு மாநிலத்தில் போயிட்டு வேறு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு நீங்கள் நாளைக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள ஜெயிக்க வைப்பீங்களா? ஆனால் நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்களுடைய மாநிலத்தில் உங்களால் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் உங்களுடைய கட்சி படுதோல்வி அடையுது. இவரை நாளைக்கு வீரரு சூரர்னு சொல்லுவதை எப்படி நம்மளால ஏற்க பிரசாந்த் முடியும்? கிஷோர் சொல்றீங்க. ஆமா, நீங்க பீகாரில் கடுமையாக தோல்வி அடைந்தவர்,
நாளைக்கு இப்போ இங்க கொண்டாந்து பேசுறப்ப நாளைக்கு வந்து மத ஏற்றத்தாழ்வுகளையும் நாளைக்கு ஜாதியையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. இவரு நாளைக்கு பீகார் பிராமணர். இவங்க தான் நாளைக்கு பிராமணிசம் பீகார்லலாம் கம்யூனல் கிளாஸ்லாம் ஜாஸ்தியா உண்டு. அவங்களுக்கு அந்த கம்யூனல் ஐடியா, கேட்டகரிஸ் இவ்வளவுதான் நீ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அங்க இருக்குது. இவர்கள் தான் அந்த ஆதிக்கம் செலுத்துவதே. அவங்க வந்து இங்க வந்து நாளைக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க. திமுகவை டைனாஸ்டிங்கிறாங்க. இதே டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு நாளைக்கு நீங்க பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சப்ப அது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்னு தெரியலையா? சரி, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார்னு தெரியாம வேலை செஞ்சேன்னு சொன்னா கூட, நீங்க ஸ்டாலினுக்கு வேலை செஞ்சப்ப அப்ப அவர் டைனாஸ்டி இல்லையா? இல்ல, எனக்கு அவர் லாஜிக்கே புரியல. கரப்ஷனுங்கிறாரு. கரப்ஷனை பத்தி பேசுறதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு முதல்ல தகுதி இருக்குதா? நீ ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை வாங்குவதை நீ கணக்குல காட்டுறியா? நீ வரி கட்டுறியா? 300 கோடி 450 கோடி ரூபா வாங்குறீங்க. போன தடவை நீங்க டிஎம்கேக்கு வேலை பார்த்தப்ப அவங்க கொடுத்தது ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் 300 crores, அதுக்கப்புறம் 150 கோடி ரூபா, நடுவில் 450 கோடி ரூபா வாங்கினியா? கணக்கு காட்டினியா? வரி கட்டினியா? இப்ப நீ ஏடிஎம்கே கிட்ட இருந்து கருப்பு பணமா 50 கோடி ரூபா வாங்கினியா? அதுக்கு நீ வரி கட்டினியா? அதுக்கு நீ கணக்கு காட்டினியா? இப்ப விஜய் கிட்ட நீ வாங்க போறது எவ்வளோன்னு ஓப்பனா மேடையில பேசுவியா? கருப்பு பணத்தை பத்தி பிரசாந்த் கிஷோர் பேசலாமா? அர்ஜுன் ரெட்டி கருப்பு பணத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? உங்க மாமனார் நாளைக்கு கருப்பு பணம் இல்லாமல் இருக்காதா? ஊர்ல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நாளைக்கு நிதி கொடுத்து நாளைக்கு தவறான தொழில் செய்வதை மட்டுமே வெறும் பிரைமரி ஃபேக்டரா வச்சிருக்கிற நீங்க நாளைக்கு கருப்பு பணத்தை பத்தி பேசலாமா? 30 வருஷத்துக்கு முன்னாடி பணமே இல்லாம, தகுதியே இல்லாம, பொருளாதாரம் இல்லாம இருந்த அதிமுகவின் அமைச்சர்கள் இன்னைக்கு பல கல்லூரிகள் நடத்துறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பணத்துல கொளிக்கிறாங்கன்னு பேசுறீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நாளைக்கு இதே மார்ட்டின் லாட்டரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அர்ஜுன் ரெட்டி அவர்கள் ஈசிஆர்ல ஒரு ஜிம்ல நாளைக்கு கோச்சா இருந்தார். அவ்வளவுதானே. அங்க வந்தா மார்ட்டின் லாட்டரியின் மகளை கரெக்ட் செய்து நாளைக்கு லவ் பண்ணி நாளைக்கு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரரின் மருமகனாக நாளைக்கு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீங்க. வேற என்ன நீங்க அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம உள்ள போக வேண்டாம். சொல்லிதானே ஆகணும். வாட் எவர் நம்ம பொது வாழ்க்கையை மட்டும் நம்ம சார், நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னா மார்ட்டின் லாட்டரியோடைய சமமான ஒரு குடும்பத்துல அவர் அந்த வசதிக்கு ஏற்ப ஒரு இடத்துல பார்த்திருப்பாரு. நீங்க அந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பின்புலத்துல இருந்து வந்தீங்களா? இல்ல. நீங்க நாளைக்கு ஒரு இடத்துல வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பெண்ணை கவர்ந்து நாளைக்கு நீங்க திருமணம் பண்ணிக்கிறீங்க. அன்னைக்கு இதுக்கப்புறம் நீங்க வந்த கோடிகள் பணத்தை வைத்து நீங்களே ஏதோ நாளைக்கு கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு பேசுறீங்க. விஜய்க்கு தகுதி இருக்குதா கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொல்றதுக்கு? ஏன் விஜய் பத்தி இப்படி கேள்வி கேக்குறீங்க? 150 கோடி ரூபா பணம் வாங்குறாரு. படத்துக்கு ஒரு பணம் அவர் ஃபீஸ். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆமா. ஓகே. அதுல நாளைக்கு 90 கோடி தான் ஒயிட், ஓ 60 கோடி பிளாக். இது இல்லைன்னு அவர் மறுக்கவே முடியாது. எதனால அப்படின்னா, அவரை வைத்து இது வரைக்கும் என் நண்பர்களே 4 பேர் பணம் எடுத்திருக்காங்க. அந்த 4 பேரும் பணம் செட்டில்மெண்ட் கொடுக்குறப்பையும் அதுல ஒருத்தர் அவருக்கே தெரியும். அவர் இப்போ பேமெண்ட்டுக்கு அவர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தப்போ நானும் அவரும் கூட ஒரு தடவை போய் கொடுத்துட்டு வந்தோம். ஓகே, அதனால எனக்கு கிளியரா தெரியும். இது ஒன்றும் சும்மா அரசியல் பரசலாக பேசுறதெல்லாம் இல்லை. 60 கோடி ரூபா பிளாக். வரி ஏய்ப்புங்கன்னா என்ன? நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அதை வரி கட்டுவதை தவிர்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு சொந்த பயன்பாட்டுக்கு பருகுவதற்காக நீங்க வச்சுக்கிறது. அந்த வரி கட்டுவது எதற்காக? சாதாரண மக்களுக்கு எல்லாமும் போய் சேரணும். இப்போ அதை தானே நீங்க உங்க கட்சி கொள்கைங்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத கிடைக்கக்கூடாதுன்னு நாளைக்கு நீங்க வரி ஏய்ப்பு செய்கிறீங்க. உங்க வீட்டுல ஏன் ரைடு வந்துச்சு? அந்த ரைடுக்காக தானே நீங்க பயந்தீங்க. நாளைக்கு இதெல்லாம் நாளைக்கு நீங்க செய்யலாம். ஆனால் இதெல்லாம் கருப்பு பணத்தை ஒழிக்க வந்திருக்கேன்னு இந்த 3 பேரும் மேடை ஏறி பேசுவது உண்மையிலேயே சாத்தான் வேதம் ஓதுவது போலதான் இருக்கு. சார், நீங்க விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க, இறந்து போன விவசாயிகளுக்கு குரல் கொடுங்கிறாரு அர்ஜுன் ரெட்டி. இதே போலி லாட்டரியில் நாளைக்கு ஏமாற்றப்பட்டவர்கள், இறந்து போனவர்களோட குடும்பத்தோடைய லட்சணமோ இல்லை எவ்வளவு பேர் இறந்து போனாங்கிறத பத்தி நம்ம பேசலாமா? நாளைக்கு வெறும் இவர்களுடைய தொழில் வெளிப்படையா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது. வெறும் ஹோட்டல்களிலும் நாளைக்கு இதே மது அருந்துவதற்கு இடமும் சூதாடுவதற்கு இடமும் தான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ். இதற்கு அப்பாற்பட்டு லாட்டரி, டூப்ளிகேட் லாட்டரிஸ், அதுக்கப்புறம் கேம்பிளிங், கெசினோஸ், இது 3 தான் மார்ட்டினுடைய அடையாள தொழில்களே. இதுல எல்லாமே நாளைக்கு ஒரு மனுஷனை நாளைக்கு 100 பேர், ஒருத்தனுக்கு கோடீஸ்வரன் ஆகிறேன் 100 பேரை ஏமாத்தி பணம் பிடுங்கி நாளைக்கு நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் போய் ஒருத்தவங்களை தற்கொலை பண்ணி வைக்கிறதுக்கான அவ்வளோ வேலையும் பண்ணிட்டு எவ்வளோ பேரோட வைத்தறிச்சல்ல இன்னைக்கு நீங்க வாழ்றீங்க. பிரசாந்த் கிஷோரை விஜய் வீட்டுக்கு கொண்டிட்டு வந்தப்ப எல்லா மீடியாலையும் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே நாளைக்கு ரேஞ்ச் ரோவர்ல 50 நம்பர் போட்டுருங்க. எல்லாமே நாளைக்கு அர்ஜுன் ரெட்டியின் கார். ஒரு காரும் குறைந்தது 5 கோடி 6 கோடி. அவர் ஒரு தடவை வந்த கார்ல இன்னொரு தடவை வரல. இது வரைக்கும் 3 தடவை விஜயை சந்திச்சுட்டு போயிருக்காரு. 3 தடவை வந்ததும் வேற கார், 3 தடவை வந்ததும் ஒரே நம்பர் தான், 50 இருக்கும். இது எல்லாம் அர்ஜுன் ரெட்டியோட வண்டி. இதெல்லாம் யார் வீட்டு காசு? நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? உன் வீட்டுக்கு எத்தனை தடவை ரைடு வந்திருக்கு? மார்ட்டின் வீட்டுக்கு போனது லைட்டு. மருமகனா இருக்கிற உன் வீட்டுக்கே இது வரைக்கும் 2 தடவை ரைடு வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாம நாளைக்கு உங்க வீட்டுல உங்க மனைவி நல்லா காஃபி போடுவாங்கன்னு சொன்னாங்க, அதனால குடிக்க வந்தோம்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க வந்து காஃபி குடிச்சிட்டு போனாங்களா?
அந்த பணம் புழக்கம் உங்கள் மூலமாக நடக்கிறது. அதனால நாளைக்கு இதில் நிறையா நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு இந்த சோர்ஸ் ஃபேக்டர் என்னங்கிறத என்கொயரி பண்ணுறதுக்கு தானே வந்திருக்காங்க. நீங்களாம் நாளைக்கு பெரிய தியாக செம்மல் போல் நாளைக்கு மேடை ஏறி கொண்டு நாளைக்கு ஊழல் என்றால் திமுக மட்டும்தான் அப்படின்னு பேசுறதுல இப்போ இப்போ திரைத்துறையை நாளைக்கு உதயநிதி ஆட்டி படைக்கிறாரு, இதனால நாளைக்கு நான் நாசமா போயிட்டேன், என் பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, இல்லை நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி இது வரைக்கும் யார் திரைத்துறையை சார்ந்தவங்க வெளில வந்து பேசியிருக்காங்க? தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நாளைக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர, அதுவுமே நாளைக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் மோத ஆரம்பிக்கிறீங்க, உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த தொழிலில் அவர்கள் ஆக்டோபஸ் கைகள் விரிந்திருக்கிறது, அதனால அவர்கள் அதிகாரத்தை காட்டுறாங்க. யாரா இருந்தாலும் அதை செய்ய தான் செய்வாங்க. விஜயோட சினிமாவுக்கு உதயநிதி சார்பா முட்டுக்கட்டை போடப்பட்டது உண்மையா சார்? அதாவது என்ன படத்திற்கு போன தடவை ஏதோ ஒரு இவர் படம் வந்தப்ப அஜித் படமும் ஒன்று வந்துச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெட் ஜெயண்ட் அஜித்தோட படம் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷனை என்ன சார், இவங்க அதிக ஸ்க்ரீன்ஸ் லாக் பண்ணிட்டாங்க. ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாடு முழுக்க அஜித்தோடைய படம் 500 ஸ்க்ரீனில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜயோட படம் 50 ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் இருக்குது பாக்கி. மற்ற எல்லாத்துலேயும் இவங்க ஏற்றிட்டாங்க. அப்படின்னா 50 ஸ்க்ரீனுன்னா 500 ஸ்க்ரீனான்னு பார்க்க மாட்டான். ஒன் டே ரெவன்யூ என்ன, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட ரெவன்யூ என்ன, ஒரு வாரத்தோட வருமானம் என்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் என்னன்னு எல்லாம் போடுறப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜயோடது கம்மியாயிரும், அஜித்தோடது ஜாஸ்தி ஆயிரும். இப்போ இன்னைக்கு இவ்வளோ எதிர்த்து பேசுகிற உதயநிதியை விமர்சனம் பண்ணக்கூடிய விஜய், அப்புறம் ஏன் நாளைக்கு உதயநிதி வீட்டு வாசலில் வந்து நாளைக்கு சென்னைக்கும் நார்த்து சென்னை, சவுத் சென்னை, செங்கல்பட்டு, நாத்தர்காடுக்கெல்லாம் நாளைக்கு உங்களுடைய படத்தை வாங்க சொல்லி திரும்பி நீங்கள் உதயநிதி வாசலில் வந்து மன்றாடலையா? இவருக்கு அரசியல் தேவைகள் இருந்தால் நாளைக்கு நீங்கள் இறங்கி போவீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப விஜய் போய் சந்திச்சார் ஒரு தடவை, ஞாபகம் இருக்குங்களா? எதுக்கு சந்திச்சார் தெரியுமா? கோவிட் சமயத்தில் நாளைக்கு 50% தான் தியேட்டர்ல டிக்கெட் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி படம் வரும்போதா அப்ப திரும்பி என் படம் வருது 100% சீட்டு கொடுங்கங்கிறது கேட்க போனாரு. அதையும் முதலமைச்சர் அவர் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் படம், நாளைக்கு எல்லா தியேட்டர்லையும் ஃபுல்லா எல்லா டிக்கெட்டும் கொடுங்க. அப்போ உங்களுடைய வருமானம், உங்களுடைய வருவாய், உங்களுடைய தொழில், அதை சம்பந்தப்பட்டு மட்டுமே, அதுவும் தேவைப்படுறப்ப அரசியல்வாதிகள் காலில் போய் மன்றாடிய விஜய்க்கு இன்னைக்கு திடீர்னு பதவி ஆசை வந்துருச்சு. நாளைக்கு இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அரசியல் ஆசைகள் இருந்தது. அப்போ இருந்த தலைவர்கள் விடலாம் ஒரே ஒரு டைம் டு லீடுன்னு ஒரு போஸ்ட் அடிச்சிங்க. ஜெயலலிதா அம்மா கொண்டு போய் உங்கள் படத்தை கொடநாட்டில் டப்பா வச்சுட்டு அப்பாவும் அவனையும் காருக்கு வெளில நிப்பாட்டி வச்சு கும்பிடு போட விட்டு அரசியலை பற்றி நினச்சேன்னா அவ்வளோதான் நாளைக்கு மிரட்டினதுக்கு அப்புறமேலு அரசியலே வேணாம். உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனையை இப்போ அரசியலுக்கு வர போறீங்களா இல்லை எப்போ வர போறீங்க? இதுதான் நாளைக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள். இன்னைக்கு நாளைக்கு ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரதை பொறுத்த வரைக்கும் யாரும் தப்புன்னெலாம் சொல்ல சார். இதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறப்ப நீங்கள் வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளார எடுபடக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல், தமிழ் தேசியம், தேசிய அரசியல். தேசிய அரசியல்னா காங்கிரஸ், பிஜேபி, அவ்வளோதான். நீங்கள் திராவிட அரசியல்னா திமுக, அதிமுக, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாஸ்ட் எல்லாமே இதுதான். இப்போ தமிழ் தேசியத்தில் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த ஐடியா இது எல்லாமே வருதுங்கிறாரு. அதுதான் சீமான் சொல்கிற மாதிரி, ஒன்று லெஃப்டில் நின்று இல்லை ரைட்டில் நின்று நடுவில் நின்று அடிபட்டு சாவாதாங்கிற மாதிரி. அது மாதிரி இறந்து போன தலைவர்கள் எல்லாத்தையும் நாளைக்கு தேவைங்கிறப்ப ஊருங்க மாதிரி தொட்டுக்கிறாரு சார். இப்போ திமுகவில் இருப்பவர்கள் நாளைக்கு எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ புகழ்பட மாட்டாங்க. அதிமுகவில் இருப்பவர்கள் நாளைக்கு அண்ணாவை புகழ்பாடுவதே கம்மி. நீங்கள் கலைஞரை விட்டுருங்க, அண்ணாக்கிட்டே வர மாட்டாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, இதுதான் அவங்க அதிமுகவோட பிராண்டிங்காக இருக்கும். நீங்கள் விஜயகாந்தே நாளைக்கு தேமுதிக விஜயகாந்தை சொல்லிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் தொட்டுக்கிறாரு. விஜயகாந்த் வேணா தொட்டுக்கிறாரு, ஜெயலலிதா வந்து நிரந்தரமான எதிரியும் இல்லை, நிரந்தரமான நண்பனும் இல்லைன்னு ஜெயலலிதா கொட்டையும் எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு உடனே 1967 நடந்த மாற்றம் நடக்கும்னா எல்லாரும் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றதுனால நீங்கள் அண்ணா லெவலுக்கு போயிட்டீங்கன்னு உங்களுக்குள்ளார நினைப்பா. அண்ணாவுடைய உழைப்பு, அண்ணாவுடைய அதிவேகமான மூளையாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நாளைக்கு நாட்டு மக்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடுன்னு பெயர் வைத்ததுலேருந்து ஆரம்பித்து எதில் அவருடைய எண்ணங்கள், செயல் திட்டங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? வெறும் அண்ணான்னு கூப்பிட்டா நாளைக்கு நீங்கள் அண்ணாவாயிட்ட தான் நினைக்கிறது முதல் தப்பு. 1977 நாளைக்கு எம்ஜிஆர் மாதிரி நான் அப்படின்னா, இதுக்கே நாளைக்கு அதிமுககாரங்க ஜெயலலிதா கொலை குற்றவாளின்னு அண்ணாமலை சொன்னதுக்கு உருவ பொம்மை அடித்தவங்களுக்கு நானும் எம்ஜிஆரும் ஒன்றுன்னு விஜய் பேசுறதுக்கு விஜயோட உருவ பொம்மையை இருக்கணும். நீங்கள் நாளைக்கு 1977 எம்ஜிஆர் நாளைக்கு செய்கிறதுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் அனுபவங்கள் எவ்வளோ? 15 வருஷமா அண்ணா கூட பயணித்தவர், திரைப்படங்களில் திமுகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர், மக்கள்கிட்ட இறங்கி பழகினவர். நாளைக்கு அவருடைய அரசியல் அனுபவம் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியும் நாளைக்கு அதெல்லாம் வெளிப்படையாக இருந்தது. நீங்கள் நாளைக்கு நானும் நடிகர், எம்ஜிஆரும் நடிகருங்கிறதுனால மட்டுமே நீங்கள் எம்ஜிஆர் லெவலுக்கு கொண்டு போய் நாளைக்கு அவர் செஞ்ச அதே புரட்சியை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.